அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் தளம் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தேவையான ஒரு களமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்துல வந்து மீட்டிங் அப்படின்னாலே நம்ம வந்து டைரக்ட் பிசிக்கல் மீட்டிங் சொல்லுவாங்க. நேரடியான மீட்டிங்ல மட்டும்தான் நம்மளால தகவல்களை தெரிஞ்சுக்க முடிகிற ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தகவல் எல்லாமே ஒரு ஆன்லைன்ல எந்த உலகத்துல எந்த மூலையில உட்கார்ந்தாலும் நம்மளால அந்த தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த ஜூம் தளம். அப்ப இந்த ஜூம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவார்ந்த விஷயங்களை, அதுவும் நம்ம ஆர்சிஎம் பொருட்களை பத்தின பல விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ அதுல இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது திரு எமரால்டு காமராஜ் சார் அவர்களுக்கும் அதற்கு பிசினஸை வளர்த்திருக்காங்க. அதற்கெல்லாம் வந்து இந்த ஜூம் தளம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உதவியாக இருக்குது. அப்ப இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சப்ஜெக்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வரோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஆரோக்கியத்தை பத்தின எண்ணம் என்பதை அறவே கிடையாது அப்படிங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா தினம் தினம் நம்ம நிறைய பேரை பாக்குறோம். எல்லாருமே வந்து மணி மைண்டடாக தான் வராங்க. அதாவது பணத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது பணம் வேணும் எனக்கு, இதுல எப்படியாவது எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வராங்களே தவிர, அந்த பணம் பண்றதுக்கே நமக்கு முதல்ல உடம்புல ஆரோக்கியம் வேணும். இந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து சரியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை எண்ணம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு வருவதில்லை. சோ அதைத்தான் நம்ம ஆர்சிஎம் வந்து அடிப்படையாகவே வச்சிருக்காங்க. அதாவது காரணம் நம்முடைய ஆர்சிஎமுடைய 3 முக்கிய நோக்கங்கள்ல முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் தான். ஹெல்த்னா என்ன? தமிழ்ல நம்ம அழகா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஆரோக்கியமான நலமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஆரோக்கியமான உணவுகள் என்பது மிக மிக அவசியம். அப்ப அந்த உணவுகள் வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருக்குது. அப்ப அந்த உணவு சார்ந்த விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு இந்த உணவு நாம சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அப்படிங்கிற உணவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அடிப்படை அப்படிங்கிறது. அப்ப இந்த புரோட்டீன் நமக்கு அவசியமா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், நம்முடைய அடிப்படை விஷயமான, அதாவது நம்முடைய உடல்ல வந்து மிக மிக அடிப்படையான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். சோ செல்லுங்கிற ஒரு கட்டமைப்பு மூலமாக மட்டும்தான் நாம இன்னைக்கு ஒரு மனிதனாக உடல் உருப்பெற்று நாம வந்து இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செல். அப்ப இந்த செல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது எந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவை நம்ம வந்து வளர்த்துக்க முடியும். அப்ப இந்த செல் என்பது என்ன, அது என்ன மாதிரி செயல்படுது, அந்த செல்லுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடலை ஏன் நம்ம பேணி காக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நம்ம விலங்கு செல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் சுவர்ல வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்லுல எந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்கள் அதுல இருக்குது. அது ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஆல்பம் நான் இது பண்ணி வச்சிருந்தேன் செல்லை பத்தி. செல் சோ ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விஷயமே எது அப்படின்னு பார்த்தோம்னா அது செல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சரி. அப்ப இந்த செல் என்ன பண்ணுது, ஒரு மிகச்சிறிய செல் நம்ம உடம்புல என்னெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் என்பது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மிக மிக இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய செல்லுல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு செல் என்பது எப்படின்னா அதாவது மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு 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 சுற்றுச்சூழலால ஆனது. செல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பரேன், செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளால் ஆனது. இந்த செல் மெம்பரேனுக்கு உள்ளதான்
திரவ வடிவத்துல நிறைய பொருட்கள் இதுக்குள்ள இருக்கு. இதுல லைசோசைம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்குது, ரைபோசோம் இருக்குது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, அப்புறம் கால்ஜி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இப்படி நிறைய கண்ணுக்கு தெரியாத, அதாவது செல் என்பது நம்மளால் கண்களால் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எதுனா நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் தான் நம்முடைய உடலுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இதை சுத்தி ஒரு நியூக்ளியஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது செல்ஸ், அதாவது மரபணு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு பொருள், அதாவது குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் வந்து அடங்கி இருக்குது. அப்ப இந்த டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்குதுன்னா, இந்த டிஎன்ஏக்குள்ள இருப்பதுதான் நம்முடைய செல்களுக்கான தகவல்களான அந்த அமினோ ஆசிட், அடினைன், குவானைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் வந்து மாறக்கூடிய அமினோ ஆசிட்கள் இதுல இருக்குது. எல்லா செல்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மரபணு, அதாவது தாய் தந்தையில இருந்து வந்த அந்த மரபணு தகவல வைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். இதே மாதிரி நியூக்ளியஸ் மாதிரியே இன்னொன்னு ஒரு எப்படி சொல்ல ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு நியூக்ளியஸ் அமைப்பு இருக்கும். இதுதான் நம்முடைய தாய் தந்தையிலிருந்து வரக்கூடிய மரபணு தகவல்கள் எல்லாம் வந்து சேமித்து வைக்கக்கூடியது. இதுல இருந்து தான் வரக்கூடிய தகவலை வச்சுதான் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த தகவல் செல்ல இருந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் போகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியஸ்ல இருந்து தான் நம்ம உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட் எல்லாமே தயாரிக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் கம்பெனி, ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு புதுசா ஒரு கார் தயாரிக்க போறாங்க அப்படின்னா, அந்த காருக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட வந்து R&D அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தயாரிப்பாங்க. இந்த R&D அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இந்த காருக்கு தேவையான ஒரு டயருக்கான டிசைன், ஒரு காருக்கு தேவையான ஸ்டியரிங்கான டிசைன், ஒரு காருக்கு தேவையான சீட்டுக்கான டிசைன், என்ஜின் டிசைன், இது எல்லாம் வந்து உருவாக்கப்படுது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, அங்க இருந்து வெளியே பல டிபார்ட்மெண்ட்களுக்கு போவோம், அவுட் சோர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயர் தயாரிக்கிற கம்பெனிக்கு போவோம், ஒரு என்ஜின் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு போவோம், ஒரு டோர் தயாரிக்கிற கம்பெனிக்கு போவோம், அவுட் சோர்ஸ். அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸுக்குள்ள இருந்து உருவாக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் RNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு தகவலாக செல் இருக்கிற இந்த நியூக்ளியஸ் பகுதியை தாண்டி செல்லுக்குள்ள வரும். அதாவது செல் நியூக்ளியஸ் வந்து உள்பகுதி, அது வந்து ஒரு செல் ஒரு மெம்பரேனால ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்குது. இதுக்குள்ள எதுவும் உள்ள போகாது, அதே மாதிரி இதுல இருந்து எதுவும் வெளியே வராது. ஆனா இந்த RNA மட்டும் தகவலாக ப்ளூ பிரிண்டா வெளியே வரும். அது செல்லுக்கு வெளியே வந்து செல்லுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வழியா பகுதினால பிரிண்ட் எடுக்கப்படும். சோ இந்த மெசஞ்சர் RNA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RNA பாலிமரைஸ், டிஎன்ஏல இருந்து RNA பாலிமரைஸ் தகவலாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி இது அந்த நியூக்ளியஸ் செல்ல இருந்து வெளியே வந்து செல்லுக்குள்ள வரும். செல்லுக்குள்ள வந்த உடனே இந்த mRNA-வை டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக ரைபோசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம செல்லுக்குள்ள இருக்கும். இது இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாலிபெப்டைடு சைக்கிள், அதாவது புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ நம்ம உடலுக்கு தேவையான பல தகவல்கள், பல விஷயங்கள் செல்ல இருந்து புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிதான் உடலின் பல பாகங்களுக்கு போகிறது. இந்தந்த இப்போ உதாரணத்துக்கு இன்சுலினுக்கான சிக்னல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் தயாரிக்கிற சிக்னல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உடலுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் தயாரிக்கிற சிக்னல், இல்ல ஒரு தைராய்டு சுரப்பி இது பண்றதுக்கான சிக்னல், இது மாதிரி எல்லா தகவல்களும் எங்க இருந்து உருவாக்கப்படுதுன்னா இந்த டிஎன்ஏல இருந்து ப்ளூ பிரிண்ட் எடுக்கப்பட்டு அது RNA பாலிமரைஸ் ஆகி அது ரைபோசோம் மூலமாக பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் ஆகி அது ஒரு எப்படி தெரியல புரோட்டீனாக மாறி அது செல்லை விட்டு வெளியே போய் அது ஒரு புரோட்டீனாக உருவாகி சிக்னலை ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கும். இதுதான் நம்முடைய உடலுடைய அடிப்படை. அப்ப இந்த பாலிபெப்டைட் புரோட்டீன் தான் நம்ம உடலுக்கு தேவையான பல விஷயங்களை உருவாக்குது. அப்ப இங்க என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கு. அப்ப இங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல வரேன்.
நம்ம எல்லாருக்குமே 2020 ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்ச உலக அளவுல. அந்த 2020 நம்ம எல்லாருமே சந்திச்ச அந்த உலக அளவுல சந்திச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன், அதாவது யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருந்தோம். இதுக்கு மிக அடிப்படை காரணம் என்ன? இந்த COVID-19 சொல்லக்கூடிய இந்த வைரஸ் நம்ம உடம்புல போயிடுச்சுன்னா அது பல மடங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, உயிரை பாதிக்கக்கூடிய அளவாக மாறும் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அப்ப இந்த COVID-19 என்ன பண்ணுது, இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிள் இந்த மெத்தட் தான். எப்படி நம்முடைய செல் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரபணுல இருந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வெளியே வருதோ, இந்த COVID-19 வைரஸ் இந்த செல்லுக்குள்ள அனுப்பின உடனே இந்த ஆர்என்ஏவை இந்த ரைபோசோம் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த வைரஸுக்கு தேவையான புரோட்டீனை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஒவ்வொரு வைரஸும் செல்லுக்குள்ள போயிட்டு இந்த ரைபோசோம் மூலமாக பல்கி பெரிய அதற்கான புரோட்டீனை உருவாக்கி புது 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 வைரஸா வைரலோட ஆகி உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது. இது சிம்பிள் மெத்தட். இந்த விஷயத்தை தான் அது நம்ம உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே தான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அப்போ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 வகையான அமினோ ஆசிட் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. இந்த டிஎன்ஏ உருவாக்கத்துல இந்த ஆர்என்ஏ உருவாக்கி ஒரு பாலிபெப்டைடு உருவாகணும் அப்படின்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு பவர் ஹவுஸ் வேணும். அந்த பவர் ஹவுஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. எல்லா ஒரு மனிதனுடைய செல்லுல எல்லா செல்லிலையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். எக்ஸப்ட் வந்து நம்முடைய ஹீமோகுளோபின் செல்ல மட்டும் அது இருக்காது. மற்ற எல்லா செல்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு செல்லுக்கு நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கான சக்தியை கொடுக்குது. என்னது? எனர்ஜியை கொடுக்குது. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனாலதான் செல்ல எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு பொருள் வந்து போறது நடக்கிறது எல்லாமே எனர்ஜி தான். அப்ப இந்த எனர்ஜி எல்லாமே எதன் மூலமா நடக்குதுன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தயாரிக்கக்கூடிய அந்த எனர்ஜி மூலமாக தான் நடக்குது. இதுதான் கால்கி ஆப்பரேட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது என்னதுன்னா இந்த ரிபோசம் நம்ம இங்க காமிச்சோல்ல, இந்த உருவாக்கின பாலிபெப்டைட புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கால்கி ஆப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து இது செல்லுல இருந்து உருவாக்கி வெளியே போகும். இப்ப செல்லுல நிறைய கழிவுகள் உருவாகும். இந்த கழிவுகள்லாம் யாரு சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் லைசோசோம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம செல்லுக்குள்ள இயற்கையாவே இருக்குது. இது நம்ம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது செல்லை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு அமைப்பு தான் நம்முடைய செல்லு. இந்த செல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அடிப்படை புரோட்டீன். அப்ப இந்த புரோட்டீன் தான் ஒரு அது ஒவ்வொரு செல்லோட இயக்கத்துக்கும் ஹார்மோன் இயக்கத்துக்கும் எல்லாமே தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய தைராய்டு செல்களை எடுத்துக்கலாம். இப்ப தைராய்டு செல் எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கக்கூடிய T3 T4 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மூலமாக. இந்த T3 T4 என்ன பண்ணும்? இது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு ஒரு புரோட்டீன் உருவாக்குறதுக்கான ஒரு சிக்னலை அந்த செல்லுக்குள்ள கொடுக்கும். இந்த புரோட்டீன் உருவாக்கத்துக்கான இதை உள்வாங்கி டிஎன்ஏ ஒரு எம்ஆர்என்ஏ தயாரிச்சு அதன் மூலமாக கூடிய புரோட்டீன் தான் அந்த செல்லுக்குள்ள போய் உட்கார்ந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள். இப்ப உதாரணத்துக்கு இந்த புரோட்டீன் வந்து செல்லுடைய ஒரு செல் சோறுக்குள்ள செல் மெம்பரேன்ல உருவாகுது அப்படின்னா எது? இந்த தைராய்டு T3 உள்ள போய் ஏன்னா T4 இருக்கும் T3 இருக்கும். T3 தான் ஆக்டிவ் மோடு. இந்த T3 உள்ள போய் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணி இந்த டிஎன்ஏ மூலமா வரக்கூடிய ஒரு புரோட்டீன் இந்த செல்லுடைய ஒரு சுவருக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இன்சுலினை வந்து அக்செப்ட் பண்ண ரிசப்டராக இந்த புரோட்டீன் மாறும். அப்ப தைராய்டு எதுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு செல்லுக்குள்ள ஒரு பொருளை உள்வாங்கிறதுக்கும் வெளியே தள்ளுறதுக்கான ஒரு ரிசப்டரை உருவாக்குறதுக்கு தைராய்டு தேவைப்படுது. சோ அதை மாதிரி அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம், ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அப்போ அது எல்லாம் எதன் மூலமாக உருவாகுதுன்னா ஒரு செல்லுக்குள்ள ஒரு பெப்டைடு அல்லது ஒரு புரோட்டீன் உருவாக்குதுன்னா
அப்போ ஒரு 11 வகையான ஒரு அமினோ ஆசிட் உடம்பே உருவாக்கிடும். ஆனா 9 வகையான ஒரு இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட் இருக்கு, இது உடம்பு உருவாக்காது. அப்ப இந்த 9 வகையான அமினோ ஆசிட் எங்க இருந்து கிடைக்கும்னா நாம உண்ணக்கூடிய உணவின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நாம உண்ணக்கூடிய உணவுல சரியான அளவு 9 அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் நம்முடைய உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். இப்ப நம்ம சாப்பிட சாப்பாட்டுல 9 அமினோ ஆசிட் இல்ல அப்படின்னா இந்த பாலிபெப்டைடு உருவாக்கத்துல ஏதோ ஒரு இது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அமினோ ஆசிட் உருவாகல, அதற்கான விட்டமின், உதாரணத்துக்கு விட்டமின் B12 எடுத்துக்கலாம், இல்ல விட்டமின் B6 எடுக்கலாம். இப்ப நம்ம சாப்பாட்டுல விட்டமின் B12 இல்ல, விட்டமின் B6 இல்லைன்னா சரியான அமினோ ஆசிட் உருவாகாது. அது தவறான அமினோ ஆசிட் உருவாகி அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல வீக்கத்தை உருவாக்கும். நம்ம கொழுப்பு கட்டின்னு சொல்றோம், நம்ம உடம்புல அங்கங்க கொழுப்பு கட்டி உருவாதுன்னு சொல்றோம். இந்த கொழுப்பு கட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான அமினோ ஆசிட் உருவாக்கத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு கட்டி தான். இது பிற்காலத்துல வேற பிரச்சனையா உருவாகலாம், வீக்கமா உருவாகலாம். இதனால பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், கேன்சர் கட்டிகள், இது போன்ற விஷயங்கள் எதனால வருதுன்னா சரியான அமினோ ஆசிட் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் சரியான விட்டமின் உணர்களை சாப்பிடாம இருக்குதும். அப்போ விட்டமின் B12 ஒரு புக்ல இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் இருக்குது, எதனால நமக்கு இன்ஃப்ளமேஷன் உருவாகுது அப்படின்னு. அப்போ இந்த ரைபோசோம் வந்து நமக்கு இந்த பாலிபெப்டைடை உருவாக்கி அதன் மூலமா உருவாக்கக்கூடிய புரோட்டீன் தான் நம்ம உடம்புல வந்து சரியான புரோட்டீனாக உருவாகி மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இது அடிப்படை காரணமாக அமைகிறது. இது சரியா உருவாகலைன்னா இது தவறான அமினோ ஆசிடா உருவாகி அது உடம்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப எந்த புரோட்டீன் சார் உகந்தது? அப்ப புரோட்டீன் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான் ஒரு மனிதனுடைய உடலுடைய ஆதாரம். ஒரு புரோட்டீன் தான் ஒரு மனிதனுடைய உடலுடைய எடுத்துக்கணும். 5 விரல் எப்படி இருக்கு, இந்த இடம் ஃபுல்லா நம்முடைய கைப்பகுதி, பாம்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றும் விரல் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மனிதன் புரோட்டீன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பகுதி முழுவதும் புரோட்டீன், இந்த அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கணும் உணவுல. இது விட்டமின் 9 முக்கியமான அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீன் வேணும். அப்ப புரோட்டீன் ஒரு மனிதனுக்கு வேற என்னெல்லாம் பண்ணுது? நம்முடைய உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு எது? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல போட முடியுமா? நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு எது? சோ இந்த மீட்டிங்ல 21 பேர் இருக்கோம். லிவர் ராஜ், நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான் சார். பட் அதனால உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின். சோ நம்ம உடம்புல தோல் தான் வந்து மிகப்பெரிய உறுப்பு. சோ 2 பேரும் ரொம்ப கரெக்டா போட்டிருக்காங்க. சோ லிவரும் உறுப்பு தான், பட் அது வந்து பெரிய உறுப்பு தான். பட் அதை விட பெருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல், ஸ்கின். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு உறுப்பாவே நம்ம வந்து பாக்குறது இல்லை, அதனால நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது. சோ ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய உறுப்பே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தோல், ஸ்கின். அப்போ இந்த ஸ்கின்ங்கிறது எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க எலாஸ்டின் கெராட்டின் சொல்லக்கூடிய புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. அப்ப எலாஸ்டின் கெராட்டின் சொல்லக்கூடிய புரோட்டீனால உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய ஸ்கின். அப்ப நம்முடைய ஸ்கின்ல வந்து டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லேயர் இருக்கு. இந்த லேயருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன் தான் எலாஸ்டின் அண்ட் கெராட்டின். சோ நமக்கு வலுவிழப்பு தன்மையும் இழுவத்தன்மையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதுல இருக்குன்னா புரோட்டீன்ல இருக்கு. அப்ப அந்த புரோட்டீன் இருந்தா நம்முடைய ஸ்கின் குளோவிங்கா இருக்கும். நீங்க சரியா புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா 9 அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீனை நீங்க சரியா எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் குளோயிங்கா இருக்கும். நிறைய பேருடைய வயசு 40 வயசு இருக்கும், பட் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசு தோட்டத்துல இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய செல்ல புரோட்டீன் குறைஞ்சு போச்சு, அவங்க செல்ல புரோட்டீன் சுத்தமா குறைஞ்சு போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா சுருக்கம் ஏற்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய செல்ல கெராட்டினுடையும் எலாஸ்டினுடைய
சுருக்கம் வராம இருக்கணும்னா புரோட்டீன் நமக்கு மிக அவசியம். நம்முடைய இருதயம் எப்படி சுருங்கி விரியுது, எப்படி ஒரு காத்து பலூன் காத்து மாதிரி சுருங்கி விரியுது. அந்த சுருங்கி விரியறதுக்கு காரணம் என்ன? அதுல அதே புரோட்டீன் எலாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் உள்ள இருக்கு. அதனாலதான் இந்த ஹார்ட்ங்கிறது சுருங்கி விரியும் போது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது, சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் புரோட்டீன் சரியா எடுத்துக்கொண்டால் அவனுடைய இருதயத்துடைய இயக்கம், இருதய துடிப்பு நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மனிதன் சரியா புரோட்டீன் உணவை எடுத்துக்கொள்ள இல்லை அப்படின்னா அந்த இருதயத்தினுடைய இயக்கத்துல பிரச்சனை ஏற்படும் போதுதான் இன்னைக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. சோ இருதய அடைப்பு மூலமாக மாரடைப்பு வருது. இருதய இயக்கத்தினாலையும் இன்னைக்கு செயலிழந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோ அதனாலதான் புரோட்டீன் மிக அவசியம் அப்படின்னு சொல்றோம். நுரையீரல் ஒரு மனிதன வாழ்நாள் முழுவதும் சுவாசத்தை வாங்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியக்கூடிய நுரையீரல் சுருங்கி விரியுது. இந்த நுரையீரல் எதனால உருவாக்கப்பட்டது? அதுவும் எலாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. அப்போ நாள் முழுவதும் காற்றை உள்வாங்கி அதை வெளிவிட்டு சுருங்கி விரியக்கூடிய நுரையீரல் புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. அப்போ புரோட்டீன் எந்த அளவுக்கு அவசியம்? அப்போ உங்களுடைய நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும்னா புரோட்டீன் மிக மிக அவசியம். உங்களுடைய ஒரு நாள் இயக்கம் டெய்லி நம்ம நடக்கிறோம், வேலை செய்யறோம், பல விஷயங்களை நம்ம பண்றோம், ஆக்டிவா இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்முடைய உடல்ல ஹார்மோனுடைய இயக்கம் நன்றாக இருக்குது. நம்முடைய உடம்புல ஹார்மோன்களுடைய இயக்கம் நன்றாக இருந்ததுன்னா நாம ஆக்டிவா இருப்போம். நம்ம உடம்புல ஹார்மோனுடைய இயக்கம் இம்பேலன்ஸா இருந்ததுன்னா நாம ஆக்டிவா இருக்க மாட்டோம். அப்ப இந்த ஹார்மோன் எதனால உருவாக்கப்பட்டது? இது முழுக்க முழுக்க புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. ரத்தத்துல என்ன இருக்கு? ஆல்புமின், குளோபுமின், புறம் தான் சொல்றோம். ரத்தம் நம்முடைய உணவு சரியாக செரிமானம் அடைந்து நம்முடைய வயிற்று பகுதிக்கு போறதுக்கு மிக அவசியம் என்சைம்ஸ் சொல்றோம். அந்த என்சைம் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. அந்த புரோட்டீன் இருக்கிறதுனாலதான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க லாக்டேஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம சாப்பாடு, அதுல இருக்கக்கூடிய லாக்டோஸாக மாறுறதா இருந்தாலும் சரி, அதை பண்றது இந்த என்சைம், லாக்டோஸ்ங்கிற என்சைம் சொல்லுவோம், சுக்ரோஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் உணவை கரைக்கிறதுக்கு நம்முடைய உடம்புல ஒவ்வொரு டைப் ஆஃப் என்சைம் இருக்கு. இந்த என்சைம் எதனால உருவாக்கப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க புரதத்தினால உருவாக்கப்பட்டது. நம்ம வந்து சிலர்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தா நம்ம ஆளுகளுக்கு அப்படியே சந்தோஷம் வரும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இப்ப நம்ம ஆளுகளை பாருங்க, ஒரு பொருளை பார்க்கறத விட அதை பார்த்து அதை நம்ம இமேஜினேஷன்ல கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா சந்தோஷம் அதிகமா இருக்கும். இதுக்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம மூட வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்தாலே நம்ம சந்தோஷம் அடையும். ஒரு ஐஸ்கிரீமை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷம் அடையும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நேரடியா வாங்கி கையில எடுக்கிறத விட அதை நினைக்கிறப்ப நம்ம பூரிப்பு அடைகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது முழுக்க முழுக்க புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. நம்முடைய உடம்புல ஒரு வைரஸ், நம்ம சொன்னோம் COVID-19 வருது. இந்த COVID-19 வைரஸ் செல்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ், இம்யூன் செல்ஸ் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது முழுக்க முழுக்க புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும், அது இருதயமா இருக்கட்டும், தோலாக இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், எந்த ஒரு பகுதி, ஈவன் நம்முடைய எலும்பு எடுத்துங்க, எலும்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன? கொலாஜின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். அப்ப இந்த கொலாஜின்
தேய்மானம், முட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா எலும்புல கொலாஜன் அப்படிங்கிற புரோட்டீன் குறைந்து போறதுனாலதான் இன்னைக்கு நிறைய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுது. அப்ப இந்த கொலாஜன் மூட்டு பகுதியில இருக்குது, நம்முடைய எலும்பு பகுதி முழுவதும் இருக்குது. அப்ப இந்த கொலாஜன்கிற புரோட்டீன் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு முதுகு வலி வருது. முதுகு வலி எதனால வருது? முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவிழந்து போறதுனாலதான் இன்னைக்கு முதுகு வலி அதிகமா வருது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு தாங்கக்கூடிய இந்த எலும்புகள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குருத்தெலும்புகள் இருக்கு, இது இங்க இருக்கிற மசில்ஸ் மூலமாக இந்த பேக் சைடு ப்ரொடக்ட் செய்யப்பட்டிருக்குது, இங்க ப்ரொடக்ட் செய்யப்பட்டிருக்குது, காலு மசில்னால ப்ரொடக்ட் செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த கீழ் முதுகு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற தசைகளால மட்டும்தான் ப்ரொடக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல எந்த விதமான தசைகள்னாலையும் ப்ரொடக்ட் செய்யப்படல. ஸோ அப்ப இந்த பின்னாடி இருக்கிற முதுகு ஆரோக்கியமா இருக்கணும்னா புரோட்டீன் அதிகமாக நம்ம உட்கொள்ள வேண்டும். புரோட்டீன் அந்த அளவுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப புரோட்டீன் இல்லைன்னா நம்முடைய உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு செல்லுக்குள்ள பிரச்சனை ஏற்படுதுதான் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படை காரணம். அப்ப இந்த புரோட்டீன் 9 அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பிடிகாஸ் வேல்யூ 1 இருக்கக்கூடிய புரோட்டீன். இப்ப புரோட்டீன் சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் அப்படின்னா புரோட்டீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார், புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னில கல்லு வந்துடுமே சார், அது மாதிரி நான் கேள்விப்படுறேன் சார், அது உண்மையா பொய்யா? புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னில கல்லு வருமா? புரோட்டீன் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து வேற எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா? சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னில கல்லு வரும், புரோட்டீன் சாப்பிடறதுனால வேற சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா வரும். அது எந்த புரோட்டீன்? அதான் கேள்வி. அது வந்து சாப்பிட்டீர்களானால் உங்க கிட்னில கல்லு வருதானா? உண்மையில வருது. இந்த ஜிம்மு போறவங்க எல்லாம் பாருங்க, ஹெவியா ஜிம் பண்றாங்க, அவங்க சாப்பிடக்கூடிய புரோட்டீன் என்னன்னு பாருங்க, வே புரோட்டீன். வே புரோட்டீன் என்ன? ஒரு அனிமல் பேஸ்ட் புரோட்டீன். இதை அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அது அசிடிக் பேஸ உடம்புல உருவாக்கி கிட்னில கல்லை ஏற்படுத்தும். அதனால வர சைடு எஃபெக்ட் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும். எதனால? அசிடிக் பேஸ்ட் அல்லது அனிமல் பேஸ்ட் புரோட்டீனை சாப்பிடும் போது சைடு எஃபெக்ட் வரும். அப்ப எந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்கு சிறந்தது அப்படின்னா அது சாய் புரோட்டீன் அல்லது பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் தான் நம்ம உடம்புக்கு எந்தவித சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது, கிட்னி பிரச்சனை ஏற்படுத்தாது, கிட்னில கல் ஏற்படுத்தாது. அது என்ன சார் சாட்சி? நீங்க அந்த அளவுக்கு சொல்றதுக்கு என்ன சார் உதாரணம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் புரோட்டீன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், அதுவும் முக்கியமான ஐசோலேட்டட் சாய் புரோட்டீன்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா ஐசோஃபிளேவன்ஸ். ஐசோஃபிளேவன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பாலிபினால். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை நாம சொல்லிக்கலாம். செல்லு அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு பொருளையும் இயற்கையா இருந்தா உள்வாங்கும். நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எந்த பொருளும் இயற்கையா இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு திராட்சை பழம் சாப்பிடுறோம், இயற்கையானது. இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிடுறோம், இயற்கையானது. இப்போ ஒரு தக்காளி சாப்பிடுறோம், இயற்கையானது. ஏன்னா அதுல என்ன கலரான பாலிபினால்ஸ் இருக்குது. அப்போ பச்சையான காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி உணவுகள், கிரெயின்ஸ், ஓல் கிரெயின்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் போது இதெல்லாம் இயற்கையான பாலிபினால்ஸ் கொண்ட உணவுகளா இருக்கிறதுனால இத நம்முடைய செல்கள் ஈஸியா உள்வாங்கும். இதே ஒரு கெமிக்கல் பேசக்கூடிய உணவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உள்வாங்க மறுக்கும். ஆனா நீங்க இந்த இயற்கை உணவுல அதிகமா சாப்பிடல, நீங்க பீஸா, பர்கர், ஃபேட் பேஸ்ட் பொரிச்ச உணவுகளை மட்டும்தான் அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா அது வேற வழி இல்லாம உள்வாங்கும். ஏன்னா அதுக்கு இயற்கையான உணவு கிடைக்கிறது இல்ல, வேற வழி இல்ல, உயிர் வாழணும், சனியன வா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அந்த நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகும்? அது ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியால உருவாகும்,
சுற்றுச்சூழல் இருக்கிற குடிக்கிற தண்ணியில இருக்கிற மாசுனால உருவாகும், உணவுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்னால உருவாகும், எப்படி வேணாலும் உருவாகும். அது இன்னைக்கு நம்மளை சுத்தி அதிகமா இருக்கு. அப்ப இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை வேணும்னா இயற்கை உணவுகளை, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்போ இந்த புரோட்டீன்ல, ஐசோலேட் சோயா புரோட்டீன்ல ஐசோஃபிளேவன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐசோஃபிளேவன்ஸ செல்ஸ் நல்லா உள்வாங்கும். ஏன் அப்படின்னா ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல 9 முக்கியமான பிடிகாஸ் வேல்யூ 1 அமினோ ஆசிட்ல இருக்குது. அப்ப பிடிகாஸ் வேல்யூ 1ன்னா என்ன அர்த்தம் ஆச்சுன்னா ஈஸிலி டைஜஸ்டபிள், நம்ம சாப்பிடும்போது ஈஸியா உடம்புல உள்வாங்கிடும். 2வது 9 முக்கியமான உடலுக்கு தேவையான அமினோ ஆசிடும் இந்த ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல இருக்குது. அப்ப நான் மார்க்கெட்ல ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா நம்ம ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ்ல இருக்கிற ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனுக்கும் மார்க்கெட்ல இருக்கிற சோயா புரோட்டீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா நம்முடைய ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல ஐசோஃபிளேவன்ஸ் இருக்கும், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சோயா புரோட்டீன்ல ஐசோஃபிளேவன்ஸ் இருக்காது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனை எப்படி உருவாக்குங்கன்னா அதை கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து ஆல்கஹால்ல கிளீன் பண்ணுவாங்க. இந்த ஆல்கஹால்ல கிளீன் பண்ணும்போது ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல இருக்கக்கூடிய ஐசோஃபிளேவன்ஸ் இல்லாம போயிடும். ஆனா நம்ம பண்ணக்கூடிய இந்த சோய் புரோட்டீன், அதுவும் டூபான் சொல்லக்கூடிய வேர்ல்டு பெஸ்ட் அமெரிக்க நிறுவனத்திலிருந்து வாங்கக்கூடிய இந்த சாய் புரோட்டீன் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர், அது ஒரு ப்ராசஸ்ல பண்றாங்க. அந்த வாட்டர்ல கிளீன் பண்றதுனால அதுல இருக்கிற ஐசோ ஃபிளேவன்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் வேஸ்டேஜ் ஆகாது, அதை விட்டு போகாது. அப்ப இந்த ஐசோ ஃபிளேவன் இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னிக்கு நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, நம்ம லிவருக்கு நல்லது, மொத்தத்துல நம்ம உடலுக்கு மிக மிக ஆரோக்கியமானது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய தோல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்னி, அதுக்கப்புறம் லிவர், இருதயம், நுரையீரல் போன்ற செல்ல உறுப்புகளுக்கு தேவையான அந்த மசில்ஸ் பில்டப் பண்ணதுக்கான புரோட்டீன் எளிதாக கிடைக்கும். அவை ஆக்டிவா இருக்கும், முகப்பொழிவு நன்றாக இருக்கும், வயதான தோற்றம் ஏற்படாது, நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு நம்முடைய ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் எல்லாமே நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் நம்ம ஆர்சிஎம்ல ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல நிறைய டைப் ஆஃப் புரோட்டீன் நாம கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கு கூட இன்னொன்னு கொடுத்துருக்கீங்களே சார், என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னது, ஃபைபர், ப்ரீபயோட்டிக் ஃபைபர். அது என்ன சார் ப்ரீபயோட்டிக் ஃபைபர்? ஃபைபர்ல நான் டயட்ரி ஃபைபர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ப்ரீபயோட்டிக் ஃபைபர் அப்படின்னா இப்ப அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இது என்ன சப்ஜெக்ட்? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நாம நினைக்கிற எண்ணம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் திங்க் பண்றோம், நாம தான் ஃபீல் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நினைப்பு முதல்ல குப்பையில போட்டுருங்க. நாம நினைக்கிறது நாம திங்க் பண்ணல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோ என்விரான்மெண்ட் தான் நம்மளை தீர்மானிக்குது. என்னது அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கட் மைக்ரோபயோம், கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானம் செய்கிறது. அப்ப இந்த கட் பாக்டீரியா என்ன சார் அப்படின்னா நாம் உண்ணக்கூடிய உணவு நன்றாக செரிமானம் ஆகுவதற்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய 50% மைக்ரோ நியூட்ரியன்ஸை உடலுக்கு தேவையானதாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் மைக்ரோபயம்னு சொல்லக்கூடிய கட் பாக்டீரியா. இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதய அடைப்பு, இருதய பிரச்சனை, டயபெட்டிக் சுகரு, கேன்சரு, கைகால் பாக்டீரியா. புரியுதா? அது எப்படி சார் வயிற்றுல இருக்கிற பாக்டீரியா வந்து நோய்க்கு காரணமா இருக்கும்? அதாவது அந்த காலத்துல
நம்ம இது நம்முடைய எப்படி சொல்றது புராணங்கள்ல இருந்து வரலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல புராணங்கள்ல இருந்து வரேன். புராணத்துல நம்ம பார்க்கும்போது ரெண்டு உலகம், ஒண்ணு தேவ உலகம், ஒண்ணு அசுர உலகம். தேவர்கள் நோக்கி அசுரர்கள் வந்து அசுர உலகத்துல வந்து தேவ உலகத்தை வந்து படையெடுப்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறம் தோத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கம் ஜெயிச்சிருவாங்க, அப்புறம் தேவர்கள் படையெடுப்பாங்க, தேவர்கள் ஜெயிப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி நடக்கும். இது எப்போ புராண காலங்கள். அப்புறம் புராண காலத்துக்கு அப்புறம் இதிகாச காலம் வந்த உடனே நம்முடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமன் ஒரு நாட்டுல இருப்பாரு, ராவண ஒரு நாட்டுல இருப்பார். அதாவது உலகத்துல இருந்து இப்ப நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராவணன் ராமன் பாரத கண்டத்துல இருந்தாரு, ராவணன் இலங்கையில இருந்தான். அப்ப நாட்டுக்கு சண்டை நடந்தது. அப்போ ராவணுக்கும் யுத்தம் நடந்தது. அதுக்கு அடுத்த புராணம், அடுத்த இதிகாசம் மகாபாரதம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை. யாரு? ஒரு குடும்பத்துல பிறந்த ரெண்டு குடும்ப நபர்களுக்குள்ள சண்டை. யாருக்கு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. பாண்டவர்கள் நல்லவர்களாகவும் கௌரவர்கள் கெட்டவர்களாகவும் இவர்களுக்குள்ள சண்டை நடந்தது. அப்போ உலகத்துல இருந்த நாட்டுக்குள்ள வந்தது, நாட்டுக்குள்ள இருந்து குடும்பத்துக்குள்ள வந்தது, குடும்பத்துக்குள்ள இருந்து கலியுகம் வந்தது, கலியுகம் வந்த உடனே உடம்புக்குள்ள வந்துச்சு. அது எப்படி உடம்புக்குள்ள வந்தது? அதுதான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா. நம்ம உடம்புல வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியா அதிகமாகவும் கெட்ட பாக்டீரியா, கையை பாருங்க, நல்ல பாக்டீரியா தராசு தட்டு மாதிரி, நல்ல பாக்டீரியா அதிகமாகவும் கெட்ட பாக்டீரியா கம்மியாகவும் இருந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நல்ல பாக்டீரியா குறைவாகவும் கெட்ட பாக்டீரியா அதிகமா இருந்ததுன்னா உடம்புல பிரச்சனை ஏற்படும். அது எப்படி சார்? இது வந்து உதாரணத்துக்கு நம்ம தேவ அரக்கர்கள் கம்பாரிசன் சொல்லலாம். தேவர்கள் அதிகமாக இருந்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அரக்கர்கள் அதிகமா இருந்தா உடல் கெடுதல்ல இருக்கும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அறிவியல் பூர்வமான உண்மை. கூடிய உணவு கார்போஹைட்ரேட் அதிகமாக, இனிப்பு உணவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல கெட்ட பாக்டீரியா அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நார்ச்சத்து இல்லாம இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல கெட்ட பாக்டீரியா உருவாவதற்கு காரணங்கள் அதிகமாகும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுறீங்க, இந்த இனிப்பு சிங்கிள் சுகர்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் சுகர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சிறுகுடல்லையே செரிச்சிடும். அப்போ கட் பாக்டீரியா அதிகமா எங்க இருக்கு? பெருங்குடல்ல இருக்குது. அப்ப அதுக்கு உணவு வேணும். ஆனா நீங்க இனிப்பை சாப்பிட்டு என்ன பண்றீங்க? சிறுகுடல்லே செரிச்சிருது. அப்ப இந்த கட் பாக்டீரியா என்ன பண்ணும்? ஒரு ஹார்மோனை சுரக்கும். எது? இந்த குடல்ல, அதாவது பெருங்குடல்ல இருக்கக்கூடிய மலக்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரு சுரப்பியை சுரக்கும். இந்த சுரப்பி உங்களை தூண்டும். என்ன சார் இது பயங்கர டிப்பிக்கலான விஷயமா இருக்குது. எப்படி அது தூண்டும்? அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல 2 பிரெயின் இருக்கு. யாராவது எனக்கு கமெண்ட்ல மெசேஜ் போடுங்க. நம்ம உடம்புல 2 பிரெயின் இருக்கு. அந்த 2வது பிரெயின் என்னன்னு சொல்ல முடியுமா? 2 டைப் ஆஃப் பிரெயின் இருக்கு. ஒண்ணு நம்முடைய மூளை. செகண்ட் பிரெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது கமெண்ட் போட முடியுமா? ஒரு மணிமொழி மேடம் வந்து போட்டிருக்காங்க, சசிகலா மேடம் கட்டுன்னு போட்டிருக்காங்க, ஸ்டொமக்குன்னு போட்டிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட். எஸ், கட். எஸ்ஓஜி. எஸ், எக்ஸலண்ட். சோ நம்முடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்வ் இருக்கு. இந்த வேகஸ் நர்வ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க மூளைக்கு பிற்பகுதியில இருந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இருதயம் நுரையீரல் வழியாக நம்முடைய ஸ்டொமக் ஃபுல்லாவே, ஈவன் கட்டோடைய, கட்டுனா என்ன? நம்முடைய உணவு போகக்கூடிய பகுதி தான் கட்டு. அப்போ இந்த நரம்பு முடிச்சுகளுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க? கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது இங்க என்ன நடக்குதோ அது டைரக்டா யாருக்கு போகும்? மூளைக்கு போயிடும் சிக்னல். இடையில எந்த இன்டர்மீடியேட்டரும் கிடையாது.
அதே மாதிரி இங்க என்ன உருவாகுதோ அந்த சிந்தனைகள் எல்லாமே இங்க போயிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாம எல்லாருமே இன்னைக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடுறோம்? ஒன்னே டிஃபன் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச உடனேயே நம்ம என்ன பண்றோம்? முதல் வேலையா மொபைல் போன் எடுக்கிறோம், இல்ல டிவியை பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது? நம்முடைய கண் எதை பார்க்குது அப்படின்னா மொபைல் போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. நம்முடைய கண் டிவியை பார்த்துக்கிட்டோ வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டோ சாப்பாடை மட்டும் சாப்பிடுறோம். அப்ப இந்த சாப்பாடு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, மொபைலை பார்த்துட்டு சாப்பிடாத, டிவியை பார்த்து சாப்பிடாத, உடம்புல ஒட்டாதும்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லுவோம். சென்சரி ஆர்கன்ஸ்னா என்ன? கண், மூக்கு, வாய், காது, தோல். நாம எல்லாரும் நினைச்சிருக்கோம் நம்ம மனுஷ உருவத்தை தான் இது உருவம், இதுதான் ஒரு அமைப்பு, நாம மனுஷன் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்லை, அறவே இல்லை. இந்த உலகத்தை பார்ப்பது உங்க கண்ணுன்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம கண்ணு இந்த உலகத்தை பார்க்கல. இந்த 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 மனத்தை உணர்றது நம்முடைய மூக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மூக்கு இல்ல. இந்த ஒலியை கேட்பது நம்முடைய காதுன்னு நினைச்சிருக்கோம். இல்ல, இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ். இதெல்லாம் உள்வாங்கக்கூடிய கருவிகள். மெயின் மேட்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்கிற மூளை. மூளை தான் இந்த உலகத்தை பார்க்குது, மூளை தான் கேட்குது, மூளை தான் நுகருது, மூளை தான் டேஸ்ட் இது பண்ணுது. அந்த டேஸ்டை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு கருவி தான் நாக்கு. அந்த ஒளியை எடுத்து கொடுக்கிற ஒரு உறுப்பு தான் காது. அப்போ இந்த உலகத்தை பார்ப்பதும் இந்த விஷயத்தை கேட்பதும் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சின்ன குழந்தையில ஒரு உருவத்துல இருந்தீங்க, 10 வயசுல ஒரு உருவத்துல இருந்தீங்க, 15 வயசுல ஒரு உருவத்துல இருந்தீங்க, 20 வயசுல ஒரு உருவத்துல இருந்தீங்க, 30 வயசுல 50, எல்லாமே நீங்களா? உடம்புல இந்த ஆட்டம் எல்லாமே வருஷத்துக்கு ஒருக்க மாறுதுன்றாங்க. உங்க உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்குன்றாங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் புது செல்களை உருவாக்கி மாறிட்டு இருக்குங்க. அப்ப நீங்க யாரு? 3 வயசுல பார்த்த நீங்க யாரு? 6 வயசுல இருந்த பார்த்த நீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய மனக்கண்ணால இல்ல நீங்க வந்து உங்க உடம்பை விட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்து உங்களுடைய பால்ய பருவத்தை பாக்குறீங்க, வாலிப பருவத்தை பாக்குறீங்க, அடல்ட் இதை பாக்குறீங்க, அப்புறம் முதிய பருவத்தை பாக்குறீங்க. இதே நீங்களே தான் பாக்குறீங்க. அப்ப இந்த ஒவ்வொரு வயதுல நீங்க நீங்களா இருக்கீங்களா? இல்ல, வேற வேற உருவத்துல, வேற வேற ஸ்கின்னோட, வேற வேற அமைப்போட இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் இணைக்கிறது யாரு? இந்த எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் நம்முடைய மெமரி. நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய மெமரி. இந்த மெமரி இல்லைன்னா நீங்க இல்ல. அப்ப இந்த மெமரி தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்க வைக்குது, சிந்திக்க வைக்குது, எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவது இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த மெமரி தான். அப்ப இந்த மெமரி இருக்கு. இந்த கட்டுல இருந்து உணர்வுகள் போகுது. அப்ப இந்த பாக்டீரியா, வயிற்றுல இருக்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அனுப்பி விடுது. என்னது? சாப்பாட அதிகமா உள்ள தள்ளு அப்படின்னு. அப்ப நாம என்ன பண்றோம்? இன்னும் சாப்பாட உள்ள போடுறோம். ஏன்னா அதுக்கு சாப்பாடு போல. அப்ப அது உள்ள போக உள்ள போக உள்ள போக என்ன ஆகும்னா கலோரி அதிகமாகி ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்வீட்டை சாப்பிடாதேன்னு சொல்றோம். ஏன் சாப்பிடுறோம்? இது சயின்டிபிக்கா நமக்கு தெரியாது. ஸ்வீட்டை சாப்பிட்டா கலோரி அதிகம்னு சொல்றோம். ஸ்வீட்டை சாப்பிட்டா என்ன நடக்குது வயிற்றுலங்கிறது நமக்கு தெரியணும். வெறும் சோத்தை மட்டுமே சாப்பிடாதேன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அது ஈஸியா சிறுகுடலை தெரிச்சிரும். அப்ப கட்டுக்கு போகாது, கட் பாக்டீரியாவுக்கு போகாது, பெருங்குடலுக்கு போகாது. அப்ப அது என்ன பண்ணும்? அது ஹார்மோனை சுரக்கும். அது நேரடியா மூளைக்கு தொடர்பு. அப்போ நம்மளை வழிநடத்த பாதி வேலை எங்க இருக்குதுடா? இந்த பாக்டீரியால இருக்குது. அப்ப இந்த பாக்டீரியாக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? என்ன 1-2 பாக்டீரியா இல்ல, ஜீன்களுடைய மொத்த தொகுப்பு நம்ம உடம்புல 20 ட்ரில்லியன் தான். அப்ப அதை விட பல மடங்கு இருக்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸுடைய ஜீனோம் வந்து 100 ட்ரில்லியன் சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புல இருக்க பாதி வேலையை தீர்மானிக்கிறது நம்ம ஜீனா இல்ல பாக்டீரியாவா? இது கேள்வி. இது ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ அந்த அளவுக்கு பாக்டீரியா பேலன்ஸா இல்லைன்னா
என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெட்ட பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்புல லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கும். லீக்கி கட்னா என்ன? சோ ஒரே நிமிஷம் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இதுல நான் விளக்க. லீக்கி கட்னா என்ன? இது எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்கும். என்ன சார் லீக்கி கட்? லீக்கி கட்னா என்னன்னா, நம்முடைய ரத்த, அதாவது நம்முடைய குடல், சிறுகுடல் அல்லது பெருங்குடல் எடுத்துங்க. இந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உணவுகள் உறிஞ்சப்பட்டு, சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு, அது அந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய அந்த செல் சுவர் வழியாக, அந்த தடுப்பு சுவர் வழியாக ரத்தத்துல போய் கலக்கிறது ஒரு ப்ராசஸா நடக்கும். அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் சுவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது என்ன பண்ணும்? இந்த சத்துக்களை மட்டுமே அனுமதிக்கும் ரத்தத்துல. ஆனா இந்த லீக்கி கட் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல் சுவர்ல கேப் ஏற்பட்டு தேவையில்லாத சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா லீக்கி கட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லீக்கி கட் அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும்? நேரடியாக மூளைக்கு போகும், ரத்தம் வழியாக. இது நேரடியாக செல்களுக்குள்ள போகும், நேரடியாக இருதயத்துக்குள்ள போகும், நேரடியாக நுரையீரலுக்குள்ள போகும். இது போய் என்ன பண்ணும்னா நம்முடைய உடம்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப இந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இந்த லீக்கி கட் எதனால வருது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த லீக்கி கட் எதனால வருது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லீக்கி கட் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,